ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஜோதி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பிரியம் டைம்ஸில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ஆட்டு மூளை ஃப்ரை. இதை குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற ஒரு ஹெல்த்தியான டிஷ். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வாங்க இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ஆட்டு மூளை, கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு ஸ்பூன் கறி மசாலா, 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 5 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொத்தமல்லி, 2 ஸ்பூன் எண்ணெய். முதல்ல கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கட் பண்ண வெங்காயம், ஒரு தக்காளி, 4 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலா கரிஞ்சிராமல் இருக்க ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ மூளையை சேர்த்துட்டு லைட்டாக கலந்துக்கலாம். மூளை பாதி வெந்ததும் 1 ஸ்பூன் கறி மசாலா சேர்த்துக்கலாம். மூளை நல்லா வெந்து ட்ரை ஆயிடுச்சு. இப்போ 2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு 2 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஹெல்த்தியான ஆட்டு மூளை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.